அயனார் துணையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். காலையிலே எல்லாரும் எந்திரிச்சுறாங்க. அந்த டைம்ல பாண்டியனும், சோழனும் காணோம்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க சேரன் அண்ணாகிட்ட. எங்க காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஃபோனெல்லாம் ஆனா வீட்லயே விட்டுட்டு போயிடுறாங்க. சரி வந்துருவாங்க நிலா சொல்றாங்க. அவங்க ஒண்ணும் குழந்தை இல்ல வந்துருவாங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா சோழனும், பாண்டியனும் வானதி வீட்டுக்கு போயிருப்பாங்க. போயிட்டு அங்க பிரச்சனை பண்றாங்க. அவங்க வீட பார்க்கறதுக்காக. பாண்டியனுக்கு வந்து வானதியோட வீடு எதுன்னே தெரியல. கன்ஃப்யூஸ் ஆயிடுது. சோழன் கலாய்க்கிறாங்க. "நீ லவ் பண்ற பொண்ணோட வீடு கூட உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அண்ணா நீ எல்லாம் இதை பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. "சரிடா சரி வா போய் தேடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுறாங்க. அப்புறம் பாண்டியன் வானதியோட வீடு கண்டுபிடிச்சு போயிடுறாங்க. போயிட்டு அங்க வீடை பார்க்குறாங்க. "ஏன்டா யாரு கேட்டுற உள்ள வந்தீங்க? திறந்து விட்டுருந்தா வந்துருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா சொல்றாங்க. "ஆமா நீங்க எங்க வீட்டுக்கிட்ட வந்து கத்திட்டு போனீங்களா, அதான் நானும் அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. "இதெல்லாம் ஒரு வீடா? ஏதோ ஒரு சந்துல தீப்பெட்டி சைஸ்ல இருக்கு. இதை போய் வீடுன்னு சொல்லிட்டு எங்க வீடை பத்தி கேவலமா பேசிட்டு போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இப்போ சோழனை அவங்க அண்ணா வந்ததும் அடிக்க போறாங்க. அண்ணா அடிக்கிறத பார்த்துட்டு வானதி சொல்றாங்க, "அண்ணா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் தராங்க. உடனே பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. பாண்டியனும், "நான் அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவள் பேசுகிறா அதனால நான் பேசுகிறேன், அவளை பேச வேணான்னு சொல்லுங்க நான் பேசுறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்புறம் இப்போ இன்னும் பிரச்சனையெல்லாம் அதிகமாக பண்ணிட்டு வராங்க. அந்த டைமில் வந்து சோழன் வந்து ஓவராக பேசுனதை கேட்டு வானதி வந்து சொல்கிறாங்க, "பாண்டியன் உன் அண்ணாவை அமைதியாக இருக்க சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வானதியோட அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க, "எப்படி பேசுகிறாங்க பார்த்தல, நீ அந்த வீட்டுக்கு போய் வாழ போறியா" அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட மைண்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்து வீட்டுக்கு போனதும் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு சேரன் அண்ணா கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா எங்கேயும் போயிட்டு வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க." பல்லவன் சொல்கிறாங்க, "இல்லை நீங்கள் வானதி வீட்டுக்கு தானே போயிட்டு வந்திருக்கீங்க, உனக்கு யாரும் சொன்னது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "இல்லை அப்புறம் நீங்கள் அங்கே தான் போயிட்டு வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. "இல்லையே நாங்கள்லாம் அங்கே போகல, வாக்கிங் போயிட்டு வந்தோம்." "இல்லைடா ஜாக்கிங் போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து உடனே வானதியோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. உடனே சேரன் கேட்குறாங்க, "எதுக்குங்க திரும்பி இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "உங்கள் பையனை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள், அடக்க ஒடக்கமாக வச்சுக்கோங்க, என் பொண்ணை நாங்கள் ஒழுங்காக வச்சுக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, "அவள் வந்து பேசினா நான் கண்டிப்பாக பேசுவேன், அவள் வந்து பேசலைன்னா நான் பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "அது நான் என் பொண்ணை ஒழுங்காக அடக்கி வச்சுக்கிறேன், நீ ஒழுங்காக அடங்கிட்டு இருடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே பிரச்சனையாக வருது. "இந்த வீட்டில் எல்லாம் ஏதாவது ஒரு பொண்ணு வாழுமா, இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணு நிற்கிதா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வானதியோட அம்மா சொல்கிறாங்க. "என்ன விட்டா ஓவராக பேசிகிட்டே போகிறீங்கன்னு" சொல்லிட்டு சோழன் திட்டுறாங்க. இப்போ வானதி மட்டும் வந்தானா இப்போ கூட நான் என் தம்பிக்கும் வானதிக்கும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "இதெல்லாம் ஒரு வீடு, இதில் வந்து என் பொண்ணு வந்து வாழணுமா, இது நீங்கள்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கா ஊரில்" அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க வானதியோட அப்பாவும் அம்மாவும். நிலா அதை கேட்டு அவங்களுக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சோழனை கூப்பிட்டு தாலியை எடுத்து தர சொல்லி தாலியை போட்டுக்கிறாங்க. தாலியை போட்டுட்டு திரும்பியும் அவங்க எல்லாரும் முன்னாடியும் போய் பேசுறதுக்காக போகிறாங்க. "இவ்வளோ நேரம் நீங்கள்லாம் பேசுனீங்களே, இப்போ நான் பேசுகிறேன், அமைதியாக இருங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. "என்னங்க எனக்கு கூட தான் பெரிய வீடு, எல்லாரும் அண்ணன் அண்ணி எல்லாருமே இருந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துட்டுருக்கல, அதுவும் இல்லாமல் எல்லாத்தையுமே மறந்து சந்தோஷமாக இருக்கேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன தங்க மாதிரி தாங்குன்னு தாங்குறாங்க, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டு இங்கே சந்தோஷமாக இருக்கேன். அதோட என் வீட்டு ஞாபகமே இல்லாத மாதிரி என்னை வச்சுக்கிறாங்க, என்ன சும்மா பொண்ணு இருக்கா வாழ முடியுமான்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க." நிலா எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை கேட்ட எல்லாருக்குமே அங்கே ஷாக் ஆகிடுது. சேரன் அண்ணாக்கும் ரொம்பவே சந்தோஷம், சோழனுக்கும் ரொம்ப சந்தோஷம். "பாருடா எப்படி என் பொண்டாட்டியா இங்கே இருந்து எனக்காக நம்மளுக்காக பேசிகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்டே சொல்கிறாங்க. நிலா போட்டுக்கிட்ட தாலியால் சோழனோட ஒய்ஃபாகவே இருந்துருவாங்களா மாட்டாங்களான்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.